அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 13வது அதிகாரம் அடக்கமுடைமை. நாம் மொத்தம் 10 உடைமைகள் இருக்கிறது என்று 8வது அதிகாரமாகிய அன்புடைமை பற்றி சொல்லுகிற போதே கூறியிருக்கிறோம். அறத்துப்பாலில் 5 உடைமைகளும் பொருட்பாலில் 5 உடைமைகளுமாக 10 உடைமைகள் இருக்கின்றன. இவைதான் உண்மையில் உடைமைகள். பிற உடைமைகள் எல்லாம் உடைமைகள் அல்ல. நாம் வைத்திருக்கிற வீடு, சொத்து, சுகங்கள் அனைத்தையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாமே தவிர அவை உடைமை அன்று. எதெல்லாம் உடைமைனா அன்பு உடைமை, அருள் உடைமை, அடக்கம் உடைமை, ஒழுக்கம் உடைமை, பொறை உடைமை, நான் உடைமை, பண்பு உடைமை, அறிவு உடைமை, இவையெல்லாம் தான் ஊக்கம் உடைமை, ஆழ்வினை உடைமை. இப்படி இவைதான் நமக்கு உண்மையான உடைமைகளே தவிர மற்ற சொத்துகளெல்லாம் உடைமைகள் அல்ல என்பதைத்தான் நாம் முன்பும் பார்த்தோம். இப்ப நாம் சிந்திக்க இருப்பது அடக்கமுடைமை. அடக்கமுடைமை என்றால் செயலற்று இருப்பது என்று பொருள் கொள்ளக்கூடாது. புலன்களை அழித்தலும் அன்று. அடக்கம் என்று சொன்னோன்னா பொறிகள், ஐம்பொறிகள் இருக்கின்றனவே, அந்த ஐம்பொறிகளால் புலப்படுகின்ற புலன்கள், இவற்றை அழித்து விடுதல் என்று பொருள் என்று 2 கருத்து. ஒன்று, செயலற்று இருப்பது என்ற பொருள் என்று அடக்கமுடைமை என்றால், இன்னொன்று புலன்களை அழித்தல் என்று பொருள் கொள்ளலாக. அந்த 5ஐயும் அடக்கு என்பதுதான் இந்த அடக்கமுடைமையினுடைய கருத்து. இதை திருமூலர் எப்படி சொல்லுகிறார் என்றால், 5ம் அடக்கு என்பர் அறிவிலார். 5ம் அடக்கும் அமரரும் அங்கில்லை. 5ம் அடக்கின் அசேதனம் ஆகும் என்பது திருமந்திரம். அசேதனம்னா உயிர் அற்றது என்று பொருள். 5ம் அடக்கினால் உயிரற்றதாக ஆகிவிடும். அதனால அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறி எந்த ஒன்றையும் அனுபவித்தலாகாது என்ற கருத்தை சொல்வதுதான் அடக்கமுடைமை. எல்லாம் அளவோடு இருத்தல் வேண்டும். அளவுக்கு மீறி புலன் நுகர்ச்சி இந்த பொறிகளின் வாயிலாக, பொறி என்பது நமக்கு தெரிவது, கண்ணுக்கு புலப்படும், கண், வாய், மூக்கு, செவி, இந்த உடல் எல்லாம் இதை தெரிவது. அதன் மூலமாக புலப்படுவதுதான் புலன். இந்த புலன்களை அடக்கி ஒடுக்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தை தவிர அவற்றை அழித்தல் என்று பொருள். அறிவு புலத்தினாலே ஆளுமை கொண்டு புலன்களை செலுத்துதல் அடக்கம். 5வித்தான் என்று பார்த்தோம். புலனைந்தும் வென்றான், வேந்தரில் வேந்தன் அவன் ஐந்திரன் என்பதுதான் இந்திரன் என்று வருகிறது. காந்தியடிகள் 3 அடக்கம் சொன்னார். புலனடக்கத்திற்கு, புலன்களை அடக்கி வாழ வேண்டும் என்பதற்கு 3 குரங்கு பதுமைகளை காட்டினார். அவருடைய இதுல வைத்திருப்பார். ஒரு பதுமை கண்களை மூடி இருக்கும், ஒரு பதுமை வாயினை மூடி இருக்கும், இன்னொரு பதுமை காதுகளை மூடி இருக்கும். தீயவற்றை பேசாதே, தீயவற்றை பாராதே, தீயவற்றை கேளாதே என்பதை அது ஒரு முத்திரை மூலமாக அதை அனைவருக்கும் புலப்படுத்துகிற ஒரு செயலை அவர் செய்தார். பிறன் மனையின்கண் செவிடனாய், திறனறிந்து ஏதிலார் இல்கண் குருடனாய், தீய புறங்கூற்றின் மூங்கையாய் நிற்பானேல் யாதும் அறம் கூற வேண்டாம் அவர்க்கு என்பது நாலடியார். என்ன பொருள் என்றால், பிறன் மனையை பற்றி பேசுகிற போது அதை கேளாதவன் மாதிரி இருந்து விட வேண்டும். அவன் திரும்ப சொன்னாலும் அதை தன்னுடைய காதில் வாங்கி கொள்ளக்கூடாது. வாங்கி கொண்டால் என்ன ஆகும் என்றால், நாம் இன்னொருவருக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அது நமக்கு தேவையில்லை என்பதை அவன் உணர்கிற மாதிரி அதை காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது. 2வது, திறனறிந்து ஏதிலார் இல்கண் குருடனாய், அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அவன் என்ன பண்றான் அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இது சமுதாயத்துல உண்டு. நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரியான குணாதிசயங்கள் உண்டு.
அடுத்தவனுடைய வாழ்க்கையில மூக்க நுழைத்து அதற்கு வேற ஏதானும் செய்யலைன்னா அவனுடைய மண்டை வெடித்து விடும். அதெல்லாம் கூடாதுன்னு நாலடியார் சொல்றார். இதெல்லாம் திருவள்ளுவர் இந்த அடக்கமுறைமையில சொல்ல போறார். ஏதிலார்கண் குருடனாய் தீய புறங்கூற்றின் மூங்கையாய், ஊமையா இருந்தனும். எதுல? புறங்கூறுதல. புறங்கூறக்கூடாது. அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற இனிது பின்னால பார்க்க போறோம். புறங்கூறாமை அதிகாரத்துல என்பது நாலடியார் சொல்கிற கருத்து. யாவும் காக்க வேண்டும், மிகுதியும் காக்க வேண்டுவது நாவே. எல்லாத்தையும் காக்கணும். இந்த 5 பொறிகள்ல நாக்க ரொம்ப எச்சரிக்கையோட காக்கணும். 2 விதத்திலையும் காக்கணும். ஒன்று, அதிகமாக சுவைத்தல் கூடாது, நாவினுடைய சுவைத்தல். இன்னொன்று, பார்த்து பேசணும். ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிற போதும் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். இன்னொரு பாடல் வருகிறது நாலடியார்ல. பிறன்மனையின்கண் செவிடனாய் திறனறிந்து ஏதிலாரில்கண் குருடனாய் தீய புறங்கூற்றின் மூங்கையாய் நிற்பானேல் யாதும் அறம் கூறம் வேண்டாம் அவருக்கு. அப்படி உள்ளவனுக்கு வேறொரு அறம் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் அது மாதிரி கடைபிடிச்சிட்டான்னா யாவும் காக்க வேண்டும் என பொது வகையான் கூறிய திருவள்ளுவர் எவற்றினும் முதன்மையாக காக்க வேண்டுவது நாவே என்று சொல்லுகிறார். அது யாகாவாராயினும் நாகாக்க என்பதை நம்ம இங்கே இதே அதிகாரத்தில் தெளிவாக பேசுவோம். ஒரு கருத்து, இப்போ நம்ம நிலத்திற்கு வேலி போடுகிறோம். பயிர் பச்சையில் பிற இனங்கள் மேய்ந்து விடாமல் இருப்பதற்காகவும் பிறர் அதை களவாடாமல் இருப்பதற்காகவும் வேலி அமைக்கிறோம். வேறு பல காவல்களை போடுகிறோம். வீட்டுக்கு காவல் போடுகிறோம். இதெல்லாம் போதாது என்று கடிநாயை காவலுக்கு போடுகிறோம். ஏன் கோயில் உண்டியலுக்கே பூட்டு போடுகிறோம். எல்லாம் செய்கிற நாம் அகப்புல நாம் மனக்காவலுக்கு எந்த பூட்டு போடுவதில்லை. அதுதான் முக்கியம். நடுநிலை பயன் என்ன? இரண்டையும் இடையே அடக்கமுடைமையில் வைத்திருக்கிறார். நடுவு நிலைமைய முன்னாலேயும் பின்னால ஒழுக்கமுடைமையும் வச்சிருக்கிறார். 12, 14. அடக்கமே அமரநிலை எய்தும். அமரநிலை என்றால் உயர்ந்த நிலை என்று பொருள். இங்க அமரர்னு போடுவான, அந்த அமரர் இல்லை. அமரர் ஊர்தின்னு போடுவான். அந்த அமரராக கொள்ளக்கூடாது. இங்க அமர நிலை எய்தலாம் என்றால் உயர்ந்த நிலை அடையலாம் என்று பொருள். அவன் அடக்க ஒடுக்கம் உடையவன் என்று சொல்ல. 2 ஒண்ணுதான். அடக்கம் ஒடுக்கம். இது சாமிகள் எல்லாம் ஒடுக்கம் என்பார்கள். அதை சிவஞான போதும் சொல்லும். இறைமையே ஒடுங்கி என்று சொல்லும். மடாதிபதியில சைவ மடாதிபதியில ஒடுக்கத்தில் இருக்கிறார் அப்படிப்பாங்க. அப்படின்னா அவர்கள் தியானத்துல அமைதியா ஒடுங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து பேச முடியாது. அதனால ஒடுக்கம் என்று சொல்வார். அடக்க ஒடுக்கம். நமக்கு அடக்கம், அவங்களுக்கு ஒடுக்கம். இல்லறத்தில் உள்ளவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். துறவரத்தில் இருப்பவர்கள் ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அதான் அடக்க ஒடுக்கம்னு வந்தது. இப்பொழுது நான் முதலாவது குறளுக்கு வருகிறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அதாவது அடக்கம் வழிபடத்தக்க தெய்வ நிலையை அடைய செய்யும். அமரருள் உய்க்கும் என்றால் தெய்வ நிலையை அடைய செய்யும். இப்ப மகாத்மா காந்திய மகாத்மா என்று சொல்லுகிறோம். மகாத்மாவே ஒருத்தர் மகாத்மான்னார். அவர் யாருன்னா வினோபாபாவே. அப்ப அவர்கள் அந்த தெய்வ நிலையை அடைந்ததனால சொல்லுகிறோம். அந்த தெய்வ நிலை, அவரை தெய்வமாக கருதுகிறோம். அடங்குதல் இல்லாமை என்றும் வெளிப்படா இருள் நிலையில் மறைந்து உரையை செய்துவிடும். ஒரு அடக்க ஒடுக்கம் இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக ஆகிவிடும் என்பதை இந்த அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அவருடைய வாழ்க்கை இருண்டதாக ஆகிவிடும் என்பதனாலே சொல்லுகிறார். இந்த பொறி புலன்களை அடக்கி வாழ்ந்தால் அவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து 2ஆம் குறள். காக்க
பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. அடக்கத்தை பொருளாக காக்க, பொருளை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல அடக்கத்தை பொருளாக காக்க. அப்படி பொருள் மாற்றி போடுங்க. அடக்கத்தை பொருளாக காக்க. மூன்றாவது இரண்டாவது ஒன்றாவது சீர் மாற்றி போடும். அடக்கத்தை பொருளாக காக்க. உயிர்க்கு ஏழாவது சீர அடுத்து. உயிர்க்கு ஆக்கம் அதனின் ஊங்கில்லை. உயிர்க்கு அதைவிட ஆக்கம் தருவது வேறொன்றும் இல்லை என்பது அதனுடைய கருத்து. பொறி புல மன அடக்கத்தினை பொறியும் பொருளாக, பொறி புல பொருளை காக்கும் முறை போல காக்க வேண்டும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டானே. உடம்புக்குள்ள உத்தமன் என்றால் இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத மூணு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஒண்ணு உயிர், அது கண்ணுக்கு தெரியாது, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குன்னு தெரியாது. எந்த வழியா போகும், கண்ணு வழியா போகுமா, மூக்கு வழியா போகுமா, காது வழியா போகுமா, வாயு வழியா போகுமா, மண்டை வெடிச்சு போகுமா, எந்த வழியாக போகும் என்றும் தெரியாது. ஒன்று உயிர், ரெண்டு மனம், இன்னொன்று மூன்று உருபொருள். உடம்பு உடம்பு இல்ல, மூணு வரும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டானே. கடவுள், மூன்றாவது கடவுள். இந்த சொல்லுகிறவர்கள் எல்லாம் கடவுள் எங்கே இருக்கிறார் காற்று என்று சொல்வார்கள், உயிர் எங்கே இருக்கிறது காற்று என்று, மனம் எங்கே இருக்கிறது காற்று என்று சொல்வதில்லை. ஆனால் இந்த இரண்டும் இருக்கிறதை நம்புகிறவர்கள் கடவுள் ஒன்று இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்புவதில்லை. நீ உயிரே கடவுள் என்று வைத்துக்கொள், உயிரையே கடவுள் என்று வைத்துக்கொள் என்ப அந்த மூன்று முக்கியம். ஒன்று கடவுள், ஒன்று உயிர், இரண்டு மனம், மூன்று கடவுள். இந்த மூன்றும் கண்ணுக்கு தெரியாமல் நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலே இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார். நம்மை மேல்நிலைக்கு உய்க்க வல்ல நலப்பேறு ஆகிய உயிர்க்கு நாம் செய்ய வேண்டிய நற்செயல் இவ்வடக்கத்தை எந்நாளும் காப்பதை காட்டிலும் மேலானது எதுவும் இல்லை என்பது இந்த குறளினுடைய கருத்து. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு. 3. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் செறிவறிந்து சீர்மை பயக்கும். அப்படி பொருள் வழங்கும். அதாவது ரெண்டு கருத்து. அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்வதிலே வேட்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அடக்க வேண்டியவற்றை அடக்கி வாழ்ந்தால் உலக வாழ்வு சிறக்கும். இந்த ரெண்டு கருத்தையும் பயன்படுத்துகிறேன். அடக்க வேண்டியவை என்று சொன்னது முன்பே கூறியதை போன்று பொறி புலன்களை அடக்கி ஒடுக்கி வாழ்தல். இப்ப அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளம் சுரக்கும் வன்மையும் மலைக்கே என்று நன்னூல் நூற்பா சொல்லும். அதை நாம அடுத்த குறள்ல நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் என்கிற குறளிலே பார்க்க போகும். அறிவு அறிய வேண்டுவது மட்டுமன்று, எப்பொருள் எவர் வாய் கேட்பினும் அப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் கொள்வதும் அறிவினுடைய கருத்தான். அதான் அறிய வேண்டியவற்றுள் அறிவு என்பது. செறிவாவது இதுவே. அதாவது புகழ் பேரும் அடக்க நிலை மாறா திண்மை பேரும் கொண்டு விளங்க வேண்டும். சீராம் தன்மை, சீராவது சிறப்பு தரும். நாம் தேடாமலே தானே நம்மை தேடி வந்து கூடும் புகழ் நிலையை தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பதனாலே நாம்
நிறைய கற்க வேண்டியவற்றை எல்லாம் கற்று அதன் வழி நிற்க வேண்டும் என்பதையும் இந்த குறள் மூலமாக செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறேன் என்கிற குறள் மூலமாக விளக்குகிறார். குறள் எண் 4, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரி. ஓரறிவு முதல் ஐயறி வரை உள்ள உயிரி நிலைகளாக உள்ளவை உயர் ஒழுக்கம் உடைய பிரிவின அல்ல. அவையெல்லாம் அகிரிணை, நாமெல்லாம் உயர்திணை. இந்த மன அறிவினை உடைய மாந்தர் நிலையில் திரிய நீர்மை கொள்ளும் நிலைப்பாடு உடையவர். அதனாலே அடக்கம் கொள்ள வேண்டுவ அறிந்து அதன்படி அடங்கியவன் தோற்றமாவது பலரிடை வாழ்வினும் அப்பலருள் தான் தனி உயர் தன்மையனாய் விளங்கும் நிலைதான் இந்த நிலை. இத்தோற்றம் பிறப்பன்று, பிறப்பின் பேராய் பல்வகையாலும் எங்கெங்கிருப்பவராயினும் பளிச்சிட விளங்கும் நிலை. ஆகவே தோன்றின் புகழோடு தோன்றுக என்கிறார். ஊற்றுகளையும் சுனைகளையும் கொண்டு மழை பெற மழை வளம் உடையது. தூய காற்றும் நோயகற்றும் மருந்தாக்க மூலங்களையும் தன்னகத்தே கொண்டது மலை. இப்ப சில பேருக்கு உயர்வு வருகிற போது அவர்கள் நிலை தடுமாறுவார். நிலை தடுமாறி தாம் தூம் என்று குதிப்பார்கள். பெரிய வாழ்வு வந்து விட்டது. எதுவுமே அடக்கமுடையவனாக இருந்தால்தான் அது நிலைக்கும். நீங்க விளையாட்டுல இதை பார்க்கலாம். விளையாட்டு நடக்கிற போது இப்ப இந்த மட்டைப்பந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டங்கள்ல. அதிலே ஒருவனை அவுட் ஆக்கிட்டான்னா அந்த அவுட் ஆக்கினவன் குட்டிகரன் அடிக்கிறான், தலைகளா குதிக்கிறான், என்னென்னமோ செய்கையெல்லாம் காட்டுகிறான். தான் அந்த இது கூட்டு பொறுப்புடையது. அடுத்து வருகிறவன் இவனுடைய பந்திலே 6ம் 4ம் அடிக்கக்கூடியவனாக வரக்கூடும். ஆகையினால் அந்த இடத்துல அடக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நான் நேற்று ஒருவனை பார்த்தேன். 5 பேரை வீழ்த்தி இருக்கிறான். ஒவ்வொருவனை வீழ்த்துகிற போதும் மற்றவர்கள் குதிப்பதை போல அவன் குதிக்கவில்லை. இந்திய ஆட்டக்காரன் தான். அவன் புன்சிரிப்போடு போய்விடுகிறான். அவ்வளவுதான். அவனை அவுட் ஆக்கிட்டேன் அப்படின்னு இவன் நிலைகால் தெரியாமல் குதிக்கவில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைகையெல்லாம் காட்டுவான், கண்ட மாதிரி சைகைகளை காட்டுவான், அவனுக்கு வெறுப்பேற்றுவான். அது மாதிரி நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அவன் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறான். இது மாதிரி புன்சிரிப்போடு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் கூட அந்த ஆட்டம் முடிந்து வருகிற போது எதிரணி தலைவனுடைய தோளிலே கை போட்டு கொண்டு வருகிறான். கை போட்டு கொண்டு சிரித்து பேசிக்கொண்டு வருகிறான். இதுதான் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி எத்தனையோ வகைகள், எத்தனையோ நிகழ்வுகள்ல இருக்கும். அதே மாதிரி ஒருவன் பேச்சு போட்டிக்கு போகிறான். 20-30 பேர் கலந்து கொள்ளுகிறார்கள். வெற்றி பெற்றவன் தன்னை போல் யாராலும் பேச முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது. அடுத்த போட்டியிலே இன்னொருத்தவன் உன்னை வீழ்த்தி விடுவான். அதனால்தான் இந்த குறளை எழுதுகிறார். அடக்கம் என்பது அவ்வளவு உயர்வானது, ஒரு செல்வத்தை போன்றது. அது அவன் பெற்ற செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வமாக இந்த அடக்கத்தை பேண வேண்டும். பணிவு, அடக்கம்னா பணிவு என்று பொருள். நம்ம அடுத்த குறள்ல பார்ப்போம். 5வது குறள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த பணிவு என்பதுதான் அடக்கம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமையாக வைத்திருந்ததுனால இந்த கீழ்ப்படிதல் உள்ள என்கிற வார்த்தையை போடுவார்கள். இந்த விடுப்பு விண்ணப்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள உதவி ஆசிரியர் அப்படின்னு எழுதுவாங்க. நான்லாம் அதை மாத்தினேன். நான் தொடக்கத்திலேயே தலைமை ஆசிரியர் தான். தொடக்க பணியை முதல் கையெழுத்தே தலைமை ஆசிரியராக தான் உள்ள நுழையிறேன். ஆனாலும் அவர்களை அழைத்து இந்த கீழ்ப்படிதல் உள்ள என்றும் போட வேண்டாம், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் போட வேண்டாம், பணிவுடன் என்று சொன்னால் போதும். திருவள்ளுவர் பணிவுதான் சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் உள்ள என்றாலும்
தாழ்மையுடன் என்று போட்டாலும் அது அடிமை சாசனம். இது ஆங்கிலேயர் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. ஆகையினால் இப்ப நமக்கு நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. அதனால எல்லோரும் சமம். பதவியினாலே இந்த இருக்கையிலே, தலைமை ஆசிரியர் இருக்கையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். அதனால நீங்க தாழ்மையுடன் என்றோ கீழ்ப்படிதல் உள்ள என்கிற வார்த்தைகளை இனி பயன்படுத்தாதீர்கள் என்று கூறிவிட்டேன். இந்த பணிவுதான் மிக முக்கியமானது. இது உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும். இந்த பணிவு என்பது இப்ப அந்த கீழ்ப்படிதல் எல்லாம் போடுறாங்களா, உள்ளத்துல வராது. இன்னமும் இந்த நம்ம திரைப்படங்கள்ல எல்லாம் காட்டுறான். திரைப்படங்கள்ல வந்து நீதிமன்ற காட்சிகள் வருகிற போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நீதிபதிகிட்ட, நீதி அரசர்கிட்ட அந்த வழக்கறிஞர் இவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்குமாறு அல்லது அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வக்கீல்கள் எப்பதான் இது புரிய போதோ தெரியல. இதை பார்த்தாவது அந்த வக்கீல்கள் எல்லாம் மாத்திக்கிட்டோம். பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி தொலைங்கய்யா. ஆனா வக்கீல்களே மாற்றுங்க. இன்னமும் அந்த ஆங்கிலேயன் காலத்துல அவன் போய் 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு இன்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், கீழ்ப்படிதலுடன் இருக்கிறேன் என்றெல்லாம் எழுதுவது மிகவும் பிழையானது. இது பள்ளிக்கூடங்கள்ல முதல்ல தகர்க்கணும். பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை போடுவதை தகர்க்கணும். இந்த காணொளி உலகம் புற பரவும். திருவள்ளுவர் சொல்றபடி நடங்கய்யா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த குறள்ல என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் பணி வேணும். எந்த நிலையில் எந்த பணியில் இருப்பவர்களுக்கும் பணிவு வேண்டும். எந்த உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கும் பணிவு வேண்டும். அவர்களும் மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்களுக்கும் செல்வர்களுக்கும் ரூபா வச்சிருக்கான் பாருங்க, நிறைய பல கோடிகளுக்கு அதிபதி. அவன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஆபிரகாம் லிங்கன் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்க நாட்டிலே அதிபராக விளங்கியவன். அவன் குதிரையிலே வருகிறான். அந்த காலத்துல வாகனங்கள்லாம் குதிரை தான். அவன் குதிரையிலே ஒரு இடத்தில் இருந்து அந்த வெள்ளை மாளிகைக்கு செல்லுகிறான். இந்த நாட்டினுடைய அதிபர் வருகிறார் என்கிற கருத்திலே எதிரிலே வருகிறவன் தான் அணிந்திருக்கிற தொப்பியை கலட்டி தலைகுனிந்து வணங்குகிறான். ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்றாரு? இவர் அதிபர், மொத்த மக்களுக்கும், அமெரிக்க நாட்டின் மொத்த மக்களுக்கும் முதல் குடிமகன் அவர். அவர் குதிரையை விட்டு இறங்கி தன்னுடைய தொப்பியை கழட்டி தலை தாழ்ந்து வணங்குகிறார். அவனுடைய உதவியாளர்கள் பலர் கூட இருக்கிறார்கள் அல்லவா? ஐயா, எதற்காக நீங்க இப்படி போய் கீழே இறங்கி தொப்பியை கழட்டி செய்யணுமா? சும்மா கையில சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், அதிபர், அமெரிக்க நாட்டின் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், லிங்கன் அமெரிக்காவின் முதல் குடிமகன் மட்டுமல்ல, பணிவிலும், நல்ல அதை அடிக்கோடு போட்டுக்கோங்க, பணிவிலும் அவன் முதன்மையானவன் என்பது என்னுடைய வரலாறிலே எழுதப்பட வேண்டும் என்று சொன்னார். இப்ப திருவள்ளுவர் சொன்னதை எப்படி கடைபிடிக்கிறார் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு அமெரிக்க அதிபர். இப்படித்தான் பணிவு இருக்கும். இப்படித்தான் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. சில இடங்கள்ல பார்ப்பேன், அந்த மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெதஸ்கோப்பை கையை பின்னால கட்டிட்டு இப்படியே நடந்து போவார்கள். வழியில இருப்பவர்கள் நாம் அவரை தெய்வமாக நினைத்து வணங்குவார்கள். இவர் இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே போவார். இவர் கையால வணங்குறதே கிடையாது. அவையெல்லாம் அரசியல்வாதி தான் வணங்கணும். ஒரு நாள் தான் வணங்குவான் அரசியல்வாதி. ஓட்டு வாங்குற வரைக்கும் வணங்கிக்கிட்டே போவான். அப்புறம் பார்க்க முடியாது அவனை. அது மாதிரி இங்க இந்த ஆபிரகாம் லிங்கன்ட்ட கத்துக்கணும். எல்லா நாட்டு அரசியல்வாதிகளும் ஆபிரகாம் லிங்கன்ட்ட கத்துக்கணும். இந்த எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். வேற பயிர்கள் எல்லாம் விளைந்து மேல அப்படியே குத்திட்டு வளர்ந்துகிட்டு இருக்கோம். பால் பிடிக்கும். பால் பிடிச்சி நெற்கதிரில் அது கெட்டியானோன்னா அரிசி, கெட்டியானதான் அரிசி ஆகும். அதுக்கு முன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பால் இருக்கும்.
அந்த பால் தான் அரிசியாகும், கெட்டிப்பட்டு அரிசியாகும். இப்ப நல்ல நன்றாக நன்றாக அது விளைந்து நெற்கதிர் அது பாரம் தாங்காமல் அப்படி சாயும். அதை சொல்ற சீவ சிந்தாமணியில திருத்தக்க தேவர் சொல்லுகிறார், கதிர்கள் ஒன்றை ஒன்று பணிவுடையனவாக இருக்கின்றன. அந்த நெல் முற்றியதற்கு பிறகு சாயும். அதை சொல்லுகிறார். அப்படி எல்லாருக்கும் நன்றாம் பணி, இப்படி ஓரறிய உயிரையும் ஓமை காட்ட வேண்டி இருக்கிறது. இப்படி எல்லாம் பணிவோடு இருந்தால்தான் வாழ்க்கையிலே சிறக்கலாம். எந்த விதமான அச்சமும் மனசிலே இருக்காது, பயமே இருக்காது. நாம பணிவோடன் இருந்தால் எந்த விதமான அச்சமும் இருக்காது. அதுதான் நன்மை தரும் என்பதை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்கிறார்.